ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள். இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தகுந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில். அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார். அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார். அதுதான் அதிச்சாரம் சொல்லுவோம். ஏன்னா சாரம்ன்றது நகர்வு. அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிச்சார குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிச்சாரம் இருக்கும். அந்த அதிச்சார பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் வரும். இது பார்த்திங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் இது 48 நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு. ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு 48 நாட்களில் கொடுக்க போகிறாரு. அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதார தேவைகள், சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள். இந்த வார்த்தையை ரொம்ப கிளியராக நோட் பண்ணணும், சுபமான மாற்றங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஆனால் நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுபகிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை 12 ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள். இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த துலாம் அப்படின்னாவே நேர்மையின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம நேர்மையை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். அதனாலேயே பார்த்திங்கன்னா குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள். நேர்மையாக இருக்கிறது தப்பா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த துளாராசி என்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவின் அதிச்சார பயிற்சி. இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான இடம். காரணம் என்ன, அது கர்மஸ்தானம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் செய்ய முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு படிக்க போகிறாரு. அப்போ ஒரு டிகிரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல இடத்துல ஒரு படிப்பு, நீங்கள் எதிர்பார்த்த படிப்பே படிக்கலனா கூட அதில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய துளாராசி என்பர்கள் முதல்ல சொன்னோம், நேர்மையாக இருப்பாங்க. அந்த நேர்மையாக இருக்கிற தப்பா சார், ஆஃபீஸில் நான் நேர்மையாக ஒழுக்கமாக எல்லா வேலையும் நான் எடுத்து போட்டு செய்வேன், ஆனால் என் கூட வேலை பார்க்குறவங்க, என்னுடைய சீனியர்ஸு, என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்குது, அவங்களுக்கு தான் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, எனக்கு நெருக்கடி தான் கொடுக்குறாங்க, தேவையில்லாத நான் அவமானங்கள் தான் சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை. அதேமாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம். இந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக துளாராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை, உச்சத்தை அடையக்கூடிய நேரம். நல்ல நேம் கிடைக்கும், நல்ல ஃபேம் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தால் கூட கடைசியில் யாராவது ஒருத்தர் காப்பாற்றிடுவாங்க. துளாராசியை மட்டும் எப்போவுமே அது நடந்துக்கிட்டே இருக்குது.
அந்த துளாராசி ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஆளால் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராசி. காரணம் என்னன்னா, சனி பகவான் உச்சம் அடையக்கூடிய ராசி. அப்போ அந்த நேர்மை தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. எந்த காரணத்துக்கு கூட அந்த நேர்மையிலேருந்து மாறாதீங்க. 4 பேர் சொல்ல தான் செய்வாங்க, 4 பேர் உங்களை கஷ்டப்படத்தான் செய்வாங்க, நீங்களும் அதனால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் உங்களுடைய அடுத்த தலைமுறை சிறப்பாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் வரும், பண வரவுகள் வரும். இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, பண வரவுகள் உண்டு. அது லோனாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட கிடைக்கலாம், இல்லை குடும்பத்தில் யாராவது உதவிகள் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வகையில் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான பண வரவுகள் உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைவாய்ப்பு, பேங்க் எக்ஸாமில் ஒரு வெற்றி, அதேமாதிரி இந்த வெளிநாடு சென்று படிப்பதற்கான IELTS, TOEFL இது மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் ஃபஸ்ட் அட்டம் கிளியர் பண்ண முடியல சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியில் இருக்கும்போது அந்த அட்டம்ப்டில் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிடுவீங்க. அதேமாதிரி வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாடு சென்று படித்து முடித்த மாணவர்கள் சில பேருக்கு வேலை இல்லாமல் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வெளிநாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய நேரம். அப்பா அம்மா கடன் வாங்கி அமைச்சிருக்காங்க சார், கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் படிக்க வந்திருக்கேன், இப்போ வேலை இல்லாமல் டெம்பரவரி ஒர்க்கில் இருக்கேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கவலையப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாவும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப சீக்கிரத்தில் வந்துடும், பயப்பட வேண்டாம். அதே போல் வெளிநாட்டில் சென்று வேலை பார்த்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு போயிருப்பீங்க, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கவங்களுக்கு அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நிலை. அதேமாதிரி வெளிநாட்டில் நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு வேலை போயிருக்கும், அதனால் மனசு கஷ்டப்பட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் சண்டை போட்டு வெளிநாட்டில் மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஆகாமல், இல்லை அவங்க ஏதாவது உங்களை பாலிடிக்ஸ் பண்ணி வெளில அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, துளாராசியாக இருந்தால் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ண சார் அதில் லாஸ் ஆகிடுச்சு, இப்போ திருப்பி என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நேரம், பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். கவலைப்படாமல் பண்ணுங்கள். அதேமாதிரி நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நேர்மையாக இருந்தால் எப்படி இருக்கும், கடன் பிரச்சனை இருக்குமா இல்லையா, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வருவீங்களான்னு கேட்டால் வந்தே தீர்வீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை, குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வரும். அதன் மூலமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து அதன் மூலமாக திருப்பி ஒரு வண்டி வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை, திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணமே ஆகலை, எனக்கு 35 வயசு ஆகிடுச்சு சார், 37 வயசு ஆகிடுச்சு சார், நாங்கள் பார்க்காத பொண்ணு இல்லை, நாங்கள் பார்க்காத வரன் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நடந்தே தீரும். அது எந்த தோஷம் வேணா இருக்கட்டும், நடந்தே தீரும். அதற்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தில் அந்த கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். நிறைய துளாராசி என்பது குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தீர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த தசாபுத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும். அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது. அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்ல நிறைய பேர் போடுவீங்க, எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை, உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு, தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர், நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் பலன்கள் வராது, ரொம்ப முக்கியம். ஒரு நோட்டில் எப்படி எழுதி தருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம்.
கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு கிரகம் எப்படி செயல்படும், உங்கள் வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்ற போகுது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இது தவிர முதுநிலை வகுப்புகள்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள், சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கிறோம், விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருந்தும் படிக்கிறாங்க நம்மக்கிட்ட. ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம், நேரடி வகுப்பும் நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.